உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. சிவாய நம. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, முக்கியமான தலைப்பு. எப்பொழுதுமே ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 30-36 மாதங்களுக்கு ஒரு வாட்டி வான் மண்டலத்திலே ஒரு அதிசயம் நிகழும். அது என்ன? கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவது. இப்போது அறிவியல் வளர்ந்து போச்சு, சயின்ஸ் வளர்ந்து போச்சு. இப்போ நிறைய டிவிகளில், தொலைக்காட்சிகளில், செய்தி சேனல்களில் கூட இஸ்ரோ மூலமாகவோ அல்லது வானிலை ஆராய்ச்சி மூலமாகவோ அதை எடுத்து காமிக்கிறாங்க. இத்தனை கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது, டெலஸ்கோப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் 4, 6, 10, 10, 3 போச்சுன்னா மீதி 7 அப்படின்னு கணக்கு போட்டு நம்முடைய ரிஷிகள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க? இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு இத்தனாம் தேதி, இத்தனை நாள், இத்தனை நிமிஷம் இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்னு போன வருஷமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ வான்மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. இதுதான் தலைப்பு. வான்மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. 36 மாதங்களுக்கு பிறகு 6 கிரகங்கள் நீர் ராசியில் வைகுண்டத்தை நோக்கிய பயணம். 6 கிரகம் ஒரே ராசியில், மீன ராசியில் சேர்கிறார்கள். 6 கிரகம் மீன ராசியில் சேரும்போது மோட்ச ராசி மண்டலம். மீனராசி என்ன மண்டலங்க? 12வது வீடு, மோட்ச ராசி மண்டலம். பெருமாள் குடியிருக்கக்கூடிய வீடு, குருவுடைய வீடு. வைகுண்ட பெருமாள், ஆதிகேசவ பெருமாள், பள்ளிகொண்ட பெருமாள் நீர் ராசி அது. அப்போ நீரிலே ஆதிசேஷனுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள், வைகுண்டநாத பெருமாள் குடியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் 6 கிரகங்கள் ஒன்று சேருகின்றன. இதனால் எந்தெந்த கிரகம் ஒன்று சேருது? முதல்ல சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி, புதன், ராகு. இப்போ 3 பேர் தான் வெளியில் இருக்காங்க. யார்? செவ்வாய், கேது, குரு. இவங்க 3 பேர் தான் வெளியில் இருக்காங்க. மீதி 6 பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க 3 நாட்கள். இது எப்போ தெரியுமா நிகழுது? மார்ச் மாதம் 29ஆம் தேதி காலையில் இருந்து மார்ச் 29, மார்ச் 30, மார்ச் 31. மார்ச் 29 முதல் 31 வரை தொடர்ந்து 3 நாட்கள் இந்த அதிசயம் நிகழ்கிறது வான்மண்டலத்தில். அப்போ இந்த 6 கிரக சேர்க்கையால் ஏதேனும் அதிசயங்கள் நிகழ்ந்து விடுமா? அல்லது இந்த 6 கிரக சேர்க்கையால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு, ஒரு அதிர்ஷ்டம், நிகழ்வு என்பது சொல்ல ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா மாச பலன்கள் பார்க்குறோம், வார பலன்கள் பார்க்குறோம், தினசரி பலன்கள் பார்க்குறோம், வருட பலன்கள் பார்க்குறோம், பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். இவ்வளோ பலன்களையும் பார்த்து அதிலெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். எல்லா பலனும் பார்த்துட்டேன் சாமி, எனக்கு இந்த கடன் ஓயவே இல்லை, எல்லா பலனும் பார்த்துட்டு கேட்டுட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, எல்லா பலனும் பார்த்துட்டேன், எனக்கு கல்யாணம் ஆகலை, எல்லா பலனும் பார்த்துட்டேன் கேட்டுட்டேன், எனக்கு தொழில் செட் ஆகலை, நாளைக்கு வீடு விற்க போது காப்பாற்ற முடியல. அப்போது ஏதாலும் நடக்காத மாத பலன்களால், வருட பலன்களால், பயிற்சிகளால் நடக்காத ஒரு சில விஷயங்கள். சனி பயிற்சி நடக்க போது, குரு பயிற்சி நடக்க போது, ராகு கேது பயிற்சி நடக்க போது. இந்த பெயர்ச்சிகளில் எல்லாம் நடக்காத ஒரு சில விஷயங்கள்
லட்சத்தில் ஒரு 10 பேருக்கு அல்லது 1000ல் ஒரு 100 பேருக்கு, லட்சத்தில் 1000 பேருக்கு நிச்சயமா இந்த 6 கிரக சேர்க்கையினால் குருட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இது ஒரு மிராக்கலுக்கான டைம். இது ஒரு மிராக்கலுக்கான டைம். காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 2க்கு 7க்கு உடையவன், காலபுருஷனுக்கு 3க்கும் 6க்கும் உடையவன், காலபுருஷனுக்கு 10 11க்கு உடையவன். அப்போ எத்தனை பாவங்கள் அங்கே சேருது பாருங்க. 2 6 2 7 2 3 5 6 7 10 11. அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேருகின்ற பொழுது, அதுவும் யார்கிட்ட? குருவுடைய வீட்டில் அற்புதமான முறையில் இந்த 6 கிரக சேர்க்கை வேலை செய்ய போது உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத பார்த்து விடலாம். வாருங்கள். விருச்சக ராசி நேயர்களே, விருச்சகத்தை பொறுத்தவரையில் ராசிக்கு 5ஆம் பாவத்திலே இந்த ராசிக்கு 5ஆம் பாவத்திலே இந்த 6 கிரக சேர்க்கை நிகழ்கிறது. இந்த 6 கிரக சேர்க்கை விருச்சக ராசிக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏதோ ஒரு கடவுளாக பார்த்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. காலமும் நேரமும் விருச்சக ராசிக்கு இல்லைப்பா, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் காலங்காலமாக கஷ்டப்படுறான், 10 வருஷமாக கஷ்டப்படுறான், 8 வருஷமாக கஷ்டப்படுறான், இன்னும் எழுந்திருக்கவே இல்லை, அவனுக்கு ஒரு நன்மையை செய்யட்டும் அப்படின்னு இந்த மாதிரி வான்மண்டலத்தில் ஏதேனும் கிரக சேர்க்கை ஏற்படும் போது தான் விருச்சக ராசி அன்பர்கள் அதிர்ஷ்டத்தை தட்டி தூக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க விருச்சக ராசி நேயர்களே, இந்த 6 கிரக சேர்க்கையை நழுவ விடாதீர்கள். இந்த வாய்ப்பை ஒருபோதும் நழுவ விடாதீர்கள். அப்போ இந்த 6 கிரக சேர்க்கை அன்றைய அந்த காலத்தை பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளிலே நீங்கள் சரிவர வெற்றி பெற வேண்டும். விருச்சக ராசி நேயர்களே, ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு 8வது வீட்டில் போய் மறைஞ்சுக்கிட்டார். வீடு கொடுத்த புதன் ராசிக்கு திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் அதிபதி, அதே போல் 9 8 11 கூடிய புதன், இன்னும் சொல்லப்போனால் 7 12 கூடிய சுக்கிரன், 4 5 கூடிய சனி பகவான், இவங்கெல்லாம் எங்கே போய் உட்காந்துருக்கிறாங்கன்னா மொத்தமாக 6 கிரக சேர்க்கையாக அமைந்திருக்கிறார்கள். அப்போ விருச்சக ராசி என்பர்களே, அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களேயானால், குறிப்பாக ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே போல் அந்த வேளாண்மை துறை, அப்புறம் வனச்சரகம், விவசாயம், நீர்வளத்துறை, பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு, பொதுப்பணித்துறை, இந்த மாதிரி அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களேயானால் அனுகூலமான கால நேரம். அதுவும் பொதுப்பணித்துறை இவங்க இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வேலையில் பதவியில் ஏதேனும் வீண் கலகங்கள் ஏற்பட்டிருக்குமேயானால், உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சாதாரண ஒரு கடைநிலை ஊழியர் அல்லது ஒரு ஒப்பந்த பணி, அவன் உங்களுக்கு பெருசாக இம்சை பண்ணிட்டு போயிடுவான், கலகத்தை பண்ணிட்டு போயிடுவான், ஒரு நேமை ஸ்பாயில் டேமேஜ் பண்ணிட்டு போயிடுவான். அதனால் அவன் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருப்பான். உங்களுக்கு எதிரி சாதாரணமானவனாக இருப்பான், ஆனால் அவன் மிகப்பெரிய சவால் விடுக்கக்கூடியவனாக இருப்பான். மறைமுகமாக வேலை செய்யக்கூடியவனாக இருப்பான்.
அப்போ அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களேயானால், நல்ல உயர்ந்த பதவிகளிலே பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் குறையும். வேலையில் வரக்கூடிய மாற்றங்கள், வேலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வீண்பழி அவமானங்கள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். குறிப்பாக டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு ஏதாவது என்கொயரி நடக்குது, இல்லை வேலை செய்கிற இடத்துல ஒரு பஞ்சாயத்து நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான தருணம். பதவி போட்டிகள், வேலையில் வரக்கூடிய போட்டி பொறாமைகள், அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் நிம்மதி பிறக்கும். கவலை வேண்டாம் விருச்சக ராசி நேயர்களே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.